சென்னை பாலன் இல்லத்தில் நடந்து வரும் மாணவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை சனம் ஷெட்டி ஜனநாயகன் படம் தொடர்பாக பேசிய சூழலில் அவர் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது பேசுபொருளாக மாறியுள்ளது. மாணவர்கள் போராட்டத்தின் போது சனம் ஷெட்டி தான் விஜயின் பெரிய விசிறி என கூறினார். மேலும் ஜனநாயகன் திரைப்படம் பார்த்தவர்கள் கோமாளிகளா எனவும் கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து அவர் கூட்டத்திலிருந்து பாதியில் வெளியேற்றப்பட்டார். இந்த ஆர்கானிக் நியூட்ரல் நான் பொலிட்டிக்கல் பப்ளிக்ல ஒருத்தியாக தான் நான் இங்கே நிற்கிறேன். நான் முன்னாடி அங்கே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் வெற்றிமாறன் சார் வந்தாங்க. ஹியூஜ் ஃபேன் சார், ஹியூஜ் ஃபேன். ஸோ நீங்கள் பேசுகிறீங்களா, இதை நோக்கி பேசுனீங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா அந்த சைடு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. போயிட்டேன், கோச்சிக்கிட்டு போயிட்டேன். எனக்கு ஏன்னா இங்கே பேசினவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. This is a student protest. Only for the students. Students பண்ற protestல students support பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ், நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். This is not democracy. Every citizen has a freedom of speech. மாணவர்கள் போராட்டத்திலிருந்து பாதியில் வெளியேற்றப்பட்ட நடிகை சனம் ஷெட்டி கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். மாணவர்கள் போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் இங்கு ஜனநாயகமே இல்லை எனவும் விமர்சித்துள்ளார். தானே கூப்பிட்டாங்க, மாணவர்களுக்காக பேசுங்க தான் கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்போ அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கேன், நடுவுல மைக்கு புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? இல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே நான் என்ன சொன்னேன்? ஐ ஆம் ஹியர் ஆஸ் அ பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதான் வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. துரத்திட்டாங்க, என்ன மைக்கு புடுங்கி துரத்தி இருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் குரலுக்கு தமிழக அரசு துணை நிற்கும் என அமைச்சர் ஆதவர்ஜனா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனத்தில் புதிய விளையாட்டு வீரர்கள் விடுதி திறப்பு நிகழ்ச்சியும் சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக நிறுவனர் பாரிவேந்தர், இணைவேந்தர்களான ரவி பச்சமுத்து, சத்யநாராயணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆதவர்ஜனா SRM பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் என்பதில் பெருமிதம் கொள்வதாக கூறினார். டெல்லியில் நடக்கும் நீட் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அமைச்சர் நீட் சட்டம் ஒரு நாள் வாபஸ் பெறப்படும் என்று தெரிவித்தார். டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டுக்கு ஒரு ரிஃபார்ம் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் உடைய லீக்கேஜஸ், எக்ஸாமினேஷன்ஸ் உடைய லீக்கேஜஸ், இதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக ஒரு ரிஃபார்ம் வேணும்னு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குரலுக்கு எப்பொழுதும் ஒட்டுமொத்த தமிழகமும் சரி, எங்களுடைய மாண்பு முதலமைச்சரும் சரி துணை நிற்பார்கள், துணை நிற்கின்றோம். எழுதி கொள்ளுங்கள், ஒரு நாள் பாராளுமன்றத்தில் இந்த நீட்டோடைய சட்டம் வாபஸ் பெறப்படும் உறுதியாக. அதற்கு எங்களுடைய மாண்பு முதலமைச்சருடைய குரல் முக்கிய குரலாக இருக்கும். நீட் தேர்வுத்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களின் போராட்டத்திற்கு காங்கிரஸ் முழு ஆதரவு அளிப்பதாக அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் தொடர்ந்து நீட் தேர்வை எதிர்த்து வருவதாக கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம நீட்டை எதிர்க்கிறோம்.
ஆனா இது வந்து நீட் மட்டும் இல்ல, அது பேப்பர் லீக்ன்றதுக்காக நாங்க போராட்டம், நாங்க தமிழ்நாட்டு எம்பிஸும் எல்லாரும் கலந்து கொண்டோம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. மாணவர்கள் போராடிய எந்த போராட்டமும் தோல்வியடையாது என இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் இயக்குநர் வெற்றிமாறன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இது மாணவர்கள் போராட்டமாகவே இருக்க வேண்டும், வேறு யாரையும் முன்னெடுக்க விட்டு விடாதீர்கள் என்று தெரிவித்தார். மாணவர்கள் முன்னெடுக்காத எந்த போராட்டமும் வெற்றியடையாது. மாணவர்கள் முன்னெடுக்கிற எந்த போராட்டமும் தோக்காது. மாணவர்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நாங்கள் எப்போதுமே கூட இருக்கோம். அண்ட் இதுக்குள்ள வந்து உங்களுடைய முடிவுகளுக்கு, நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி இருந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். அண்ட் உங்கள் போராட்டத்தை யாரும் ஹைஜாக் பண்ண விட்டுறாதீங்க. இது மாணவர் போராட்டமாகவே இருக்கட்டும். நீட் தேர்வின் முதல் பலியான மாணவி அனிதாவை அனைவரும் நினைவு கூற வேண்டும் என்று கர்நாடக இசை பாடகர் டி.எம். கிருஷ்ணா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கிருஷ்ணா, ஆங்கில ஊடகங்கள் நீட் சீர்திருத்தங்கள் பற்றி மட்டுமே பேசுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒடுக்குமுறை நிறைந்த இந்த தேர்வு முறையால் முதலில் தனது உயிரை மாய்த்துக் கொண்ட பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவி அனிதாவை ஊடகங்கள் மறந்துவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள இந்த நேரத்தில் அனிதாவை நினைவு கூறுவதே உண்மையான மரியாதையாக இருக்கும் என்று கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். நாகர்கோவில், விருதுநகர், தஞ்சாவூர், தேனி உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளிலும் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு முறைகேடுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக தஞ்சாவூர், நாகர்கோவில், விருதுநகர், தேனி உள்ளிட்ட இடங்களில் மாணவர் அமைப்பினர் தீப்பந்தம் ஏந்தியும் இரவு முழுவதும் கண்விழித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.